ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान्. भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम्. वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोनयादि परां गतिम्. वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना. अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लंका भयङ्करम्. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. आञ्जनेयमदिपाठलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா புல்லெரும்பாதொன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரங்கள் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. சர்வலோகேஸ்வரனான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடியது ஒரு ஸ்ரவண யஜ்ஞம். அந்த ஸ்ரவண யஜ்ஞம் நம் அத்திகிரி திருமால் வரதன் கரிவரதராஜ பெருமாளுடைய ஆஸ்தானத்தில் 6 நாட்கள் நடக்க வேண்டும் என்பது சபையாருடைய நியமனம். விஷயம் என்பது ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு கவி சக்கரவர்த்தி கவி சார்வபௌமன் கம்பநாட்டாழ்வார் அதை எங்கனே அனுபவித்தார். தன் ஈரச் சொற்களிலும் சுவையான தமிழ் மொழியிலும் எங்கனே அனுபவித்தார், அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது ஆக்ஞை. ஆக்ஞைக்கு அனுகுணமாய் முதல் நாள் தொடங்கி நம்ம கம்பராமாயணத்தை அனுபவித்து வந்தோம். முதல் 2 நாள் முற்று பெற்றது. இன்றைய தினம் 3ஆம் நாள். இன்னைக்கு விட்டுட்டா இன்னும் 3 நாள் பாக்கி இருக்கு. பொதுவா ராமாயண நவாகம் அப்படின்னு சொல்லுவது வழக்கம். பாகவத சப்தாகம்னு சொல்லுவது வழக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தை 7 நாள் சொல்லுவார்கள். ஸ்ரீமத் ராமாயணத்தை 9 நாட்கள் சொல்லுவார்கள். ஆனா கொஞ்சம் விதிக்கு மாறாக இந்த கம்பராமாயணத்தை 6 நாட்களில் அனுபவிக்க வேண்டும் என்பது நியமனம். அதனால முதல் 2 நாள், அதுல முதல் நாள் என்ன பார்த்தோம்னா, ராமன் எங்கனே பிறந்தார், அவர் பிறப்பதற்கு என்ன சந்தர்ப்பவசம், எப்படி அவர் அஸ்வமேதம் தசரத சக்கரவர்த்தி செய்தார், எப்படி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார், ராமன் கௌசல்யாதேவிக்கு எப்படி பிறந்தார், குலசேகராழ்வார் ராமனை தன் பிள்ளையாக பாவித்து தான் ராமனின் தாயாக பாவித்து எங்கனே தாலாட்டு பாடினார், ராமர் எப்படி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று வளர்ந்தார், சீதையை எப்படி மணந்தார் அப்படிங்கிறது முதல் நாள் பார்த்தோம். நேற்றைய தினம், அதாவது கணக்குல 2வது நாள், நேற்றைய தினம் பார்த்தது என்னவென்றால், தசரத சக்கரவர்த்தி 1006 தாங்கினேன், 60,000 வருடங்கள் ஆண்டு களைப்பு பெற்றேன், அதனால ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்யலாம் என்று தீர்மானம் செய்கின்றேன், அதை மக்கள் அங்கீகரிப்பார்களா இல்லையா அப்படின்னு மக்கள் கிட்ட போய் கேட்டா, அவ சொன்னா, உண்ணும் நீரினும் உயிரினும் அவனையே உகப்பார், நீரை காட்டிலும் எங்களுக்கு ராமரை தான் ரொம்ப பிடிக்கும்,
தமிழ்ல நீர் அப்படின்னு சொன்னா ஜலம்னு ஒரு அர்த்தமா, இன்னொரு அர்த்தம் உண்டு. நீர் உங்களேன்னு அர்த்தம். நீரை காட்டிலும் எங்களுக்கு ராமரை தான் பிடிக்கும்னா உங்களை விட ராமரை தான் எனக்கு பிடிக்கும்னு ஒரு அர்த்தம் வந்துருதா. அதனால தசரத சக்கரவர்த்தி, நாங்கள் காத்து கொண்டிருந்தோம் எப்போது நீ ராமனை ராஜான்னு சொல்ல போறேன்னு. அதனால்தான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி சொல்லுவர், இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம் அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட ராமனை யுவராஜா வாக்கிடலாம் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி தீர்மானம் பண்ணார். அவர் தீர்மானம் பண்ணி ராமர் கிட்ட மட்டும்தான் விஷயத்தை சொல்லியிருக்கார். அதுக்குள்ள ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு அவ மந்தராவான கூனி கிட்ட சொல்லிடுறா. அவ கைகேயி கிட்ட போய் கேட்கிறா. கைகேயி சொன்ன வார்த்தை ஆழ்வார் எடுக்கிறார். கலக்கியமா மனத்தரளாய் கைகேசி வரம் வேண்ட. அவ மனசு முழுக்க கலக்கியாச்சான். அவ தசரத சக்கரவர்த்தி கிட்ட 2 வரம் பிரார்த்தனை செய்தாள். ஏய வரங்கள் 2இல் ஒன்றினால் என் செய் பரதன் உலகாழ்வது, மற்றொரு வரத்தினால் சீதை கேள்வன் போய் வனமாழ்வது என்று யாசித்தாள். என் பிள்ளை பரதன் நாடாள வேண்டும், மற்றொரு வரத்தினால் சீதையின் பேச்சை கேட்டுன்னு இருக்கானே அவன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு பிரார்த்தனை பண்ணான். இந்த 2 வரங்கள் கேட்டுவிட்டு தசரத சக்கரவர்த்தி மூர்ச்சையாய் கீழே விழுந்தார். கீழே விழுந்த பிறகு ராமனை அழைத்தார்கள். அவர் ராமன் வந்து சொன்னார், மன்னவன் பணியன்றாகிலும் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்னோ. அம்மா, எனக்கு என்ன காட்டுல இருந்தா என்ன நாட்டுல இருந்தா என்ன, நான் ஆண்டால் என்ன பரதன் ஆண்டால் என்னன்னு சொன்னார். சொன்ன பிறகு சீதை கிட்ட போய் சொன்னார். சீதை, நானும் வருவேன்னா. சரி, இவா 2 பேரும் வெளியில வந்துட்டாளா. நேர லக்ஷ்மணன் வந்து காலில் வந்து விழுந்து யாசித்தான், உங்க 2 பேருக்கு நான் கைங்கரியம் செய்வேன் என்று. மூவரும் சென்றார்கள். அவ 3 பேரும் போறக்கூடிய திருஷ்யத்தை காமிக்கிறா. வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளுடும் இளையோனொடும் போனானது மையோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ காட்டலாகா தன்மையை காண்பிக்கக்கூடிய விதத்தில் மூவர் சென்றதையும் அனுபவித்தார்கள். இது அப்படியே வால்மீகி சொன்னார். அக்ரத பிரயயௌ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணஹ அனுஜகாமஹ. நமக்கு பிரணவம்னு ஒண்ணு உண்டு. பிரணவம்னா என்ன? அது நான் பிரணவம்னு சொன்னேன் பாருங்க, அது என்னன்னு சொல்லல. அதனால யாராவது சபையில பிரணவம் என்னன்னு கேட்டா அதுதான் அப்படின்னு சொல்லிடணும். அதை வாய் திறந்து சொல்லவே கூடாது. இல்லையே சார், சேனலா திரும்பி பார்த்தா அவ அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கிறானா. மந்திரம்னாலே கோபயேத். கோபயேத்னா சாஸ்திரத்துல ஒளிச்சு வைக்கணும். ரகசியம்னா என்ன? எது ஒளிஞ்சிருக்கோ அதுக்குதான் ரகசியம்னு பேர். இப்ப நான் சதஸ்ல மைக்க போட்டு சொல்லிட்டேன்னா அது ரகசியமே கிடையாது, அம்பலம் சதஸ்யம்னு பேர் இருக்கு. அதனால பிரணவம் இருக்கு இல்லையா, பிரணவத்துல 3 துவனிகள் உண்டு. அ உ ம. அகாரம், உகாரம், மகாரம். அதனால 3 பேர் நடந்து போறாளா. முதல்ல நடந்து போனது ராமர், அடுத்தது நடந்து போனது சீதை, அடுத்தது நடந்து போனது லக்ஷ்மணன். இந்த அ உ ம அப்படின்னு பிரணவத்தில் இருக்கு இல்லையா, அது எதை எடுத்து காட்டும்? தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்தில் கூரத்தாழ்வான் என்கின்ற ராமானுஜருடைய சிஷ்யருக்கு பிறந்தவர் பராசர பட்டர் என்னும் மகான். அவர் சொல்றார், அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதய ரக்ஷா பிரளய கிருது. அ அப்படின்னா விஷ்ணு நாராயணன் பரமாத்மா. அ பரமாத்மா. உ ம, மாங்கிறது ஜீவாத்மா. இப்ப மாங்கிறது தான் நம்ம ஜீவாத்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நாம். உ அப்படிங்கிறது அந்த ஆவையும் மாவையும் சேர்க்கக்கூடியது. அதனால ஆச்சாரிய ஸ்தானம்னு பேர். அ பரமாத்மா, ம ஜீவாத்மா. இப்ப ஜீவாத்மா பரமாத்மாக்கே உடையவர். நம்மள யாருக்கு சொந்தம்னு கேட்டா பரமாத்மாவுக்கு சொந்தம். அப்படின்னா யாராவது நம்மளை இழுத்து பிடிச்சு கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் உ. அ உ ம. அதனால அ ஸ்தானத்துல ராமர் நடக்கிறார், ம ஜீவாத்மா ஸ்தானத்துல லக்ஷ்மணன் நடக்கிறார், நடுவுல மகாலட்சுமிங்கிற சீதை 2 பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய கோலத்துல நடக்கிறார். அதனாலதான் வால்மீகி என்ன அழகா சொல்றாரு பாருங்கோ, அக்ரத பிரயயௌ ராமஹா. ராமர் முன்னாடி நடக்கிறார்னு சொல்றாரா. முன்னாடினா அக்ர, முன்னாடி நடக்கிறார். அதுல அ வந்துட்டா அக்ரத பிரயயௌ ராமஹா. நடுவுல யார் நடக்கிறா? சீதை.
சீதைங்கிறது பிரணவத்துல எதுக்கு எடுத்துக்காட்டு? உ இல்லையா? நடுவுல அவ நடக்கிறா. உ சீதா மத்தியே சு மத்தியமா. ச பிளஸ் உ இஸ் சு. அங்க ஒரு உ வந்துருத்தா. அடுத்தது லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் எந்த ஸ்தானத்துல நடக்கிறார்? ம. பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணஹ அனுஜகாமஹ. மா வந்துருத்தா. அக்ரதௌ சு மத்தியமா லக்ஷ்மணஹ அ உ ம. அதனால பிரணவமே கால் முளைத்து நடக்காரா போல 3 பேரும் நடந்து போறான்னர். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய ராமர், பொய்யோ எனுமிடையாள் சீதை, இளையானுடும் போனான் லக்ஷ்மணன். இவா 3 பேரும் நடந்து போனாலே வால்மீகி என்ன சொன்னார்? ஹ அப்படின்னார். சம்ஸ்கிருதத்துல ஹ, ஹந்த, ஹே இதெல்லாம் சம்போதனம்னு பேரு. When you have to express excitement or exclamation, you would state this ha. Ha அப்படிங்கிறது அந்த துவனி. அந்த ஹங்கிற சப்தத்துல வால்மீகி அடக்கி வைக்கிறார். இதே இடத்துல கம்பர் சொல்றார் ஐயோ அப்படின்னார். ஐயோ என்பதும் காட்டலாகா தன்மையா? ஐயோன்னு சொல்லலாம், ஹான்னு சொல்லலாம். அதனால வால்மீகி சென்ற பாதையிலே சென்றவர் கம்பர். ஆனா சில சில இடங்கள்ல கொஞ்சம் வித்தியாசப்பட்டு காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சொல்லுவார். ஆயிடுதா? இப்போ இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்போ பாசுரப்படி ராமாயணம்னு பெரியவாச்சான் பிள்ளை ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கொண்டு சொல்லியிருக்கார். அதுல ஆரண்யா காண்டத்தை நீங்க பார்க்கணுமா? அதை படிச்சுடுறேன். மறைமுனிவர்க்கு அஞ்சேல்மின் என்று விடை கொடுத்து வெங்கண் விரல் விராதனுபவில் குனித்து வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி புலர்ந்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவள் என பொன்னிறங்கொண்ட சுடுசினத்து சூர்பனகாவை கொடிமூக்கும் காதிரண்டும் கூறார்ந்த வாளால் ஈரா விடுத்து கரனோடு தூடனன் தன்னுயிரை வாங்க அவள் கதறி தலையில் அங்கை வைத்து மலையிலங்கை ஓடிப்புக கொடுமையில் கடுவிசை அரக்கன் அலைமலிவெற் கண்ணாளை அகல்விப்பான் ஓருருவாய் மானை அமைத்து சீரேற்று முற்றல் மூங்கில் 3 தண்டத்தனாய் வஞ்சித்து இலைக்குரம்பில் தனியுறுப்பில் கனிவாய் திருவினை பிரித்து நீழ்கடல் சூழ் இலங்கையில் அரக்கர் குடிக்கு நஞ்சாக கொடு போய் வம்புலாங்கடிகாவில் சிறையாய் வைக்க அயோத்தியர்கோன் மாயமான் மாயசற்று அலைமலிவேர் கண்ணாளை அகன்று தளர்வெய்த்தி சடாயுவை வைகுந்தத்தேற்றி கங்குலும் பகலும் கண்துயில் இன்றி கானகம்படி உலாவி உலாவி கனை ஒன்றினால் கவந்தனை மடித்து சவரி தந்த கனி உவந்து அப்படின்னு ஆழ்வார்களுடைய பாசுரப்படி ராமாயணத்திலிருந்து பெரியவாச்சான் பிள்ளை கோத்தெடுக்கிறார். நம்ம அயோத்தியா காண்டத்தை நேற்று முழுக்க முடிக்கல. விட்ட இடம் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் தான் ஆரண்யா காண்ட பிரவேசம் இருக்க முடியும். எங்கேன்னு பார்க்கலாம். எங்கன்னா பரதாழ்வான் தன் தாயார் இப்படி செய்து விட்டாளே அப்படின்னு நினைச்சுன்னு போறார். இதுக்கு முன்னாடி கம்பருடைய கவிநயத்தை நீங்க பார்க்கணும். என்ன எடுத்து தசரத சக்கரவர்த்தி ஸ்ரவணகுமாரன் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இறக்கிறார். ஐயோ, நான் சின்ன வயசுல வேட்டையாடுவதற்காக சென்று ஒரு இளம் பிள்ளையை கொன்றுவிட்டேன். அந்த பிள்ளையின் திருத்தந்தையார் தாயார் கண்ணில்லாதவா, அவ கதறிண்டே உயிரை விட்டா. ஐயோ தசரதா, புத்திரசோகத்தால நாங்க உயிரை விடுறோமே, நீயும் குறுகிய காலம் வரும்போது புத்திரசோகத்தால் பிள்ளையை பிரிந்து நீயும் உயிரை துரைப்பாய் என்று உரைத்தார்கள். கௌசல்யா, அது எனக்கு முழுக்க ஞாபகம் வருதே, அதனால நான் இறந்து விடுவேன் கௌசல்யான்னு சொல்லிட்டு உயிரை விட்டார். அடுத்தா இப்ப அப்பாவான தசரத சக்கரவர்த்தி எவ்வளவோ ஆண்டுகள் அயோத்தியாவை கட்டி ஆண்ட சக்கரவர்த்தி, அவர் இறந்து போகும்போது கூட எந்த பிள்ளை இருந்தா? ஒரு பிள்ளை இல்லை. என்ன ஒரு ரியாலிட்டி பாருங்க அந்த இடத்துல. ஒரு பிள்ளை பக்கத்துல இல்ல. ராமரும் லக்ஷ்மணரும் காட்டுல இருக்கா, பரதனும் சத்ருகுணனும் மாமா வீட்டுல இருக்கா, பக்கத்துல ஒரு பிள்ளை இல்ல. என்ன பண்றதுன்னு பார்த்தா நன்னா எண்ணெய் கொப்பரையில போட்டு அந்த பாடியை இப்ப எம்பாமிங்னு பண்றோம் இல்லையா, நிறைய நாள். அது நம்ம தமிழ்நாட்டுக்கு எம்பாமிங்கிறது பல மாசங்கள் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால இந்த இடத்துல நன்னாவே கொஞ்சம் வருஷம் எண்ணெய் கொப்பரையில வச்சுட்டு அப்புறம் அவ 2 பேரும் வரா. அவ 2 பேரும் வரும்போது வருவதற்கு பூர்வம்
இங்க வசிஷ்டர் அந்த தூதுவன் கிட்ட சொல்லி அனுப்புறார், பரதன் கிட்ட போய் சொல்லு இங்கு அயோத்தியாவுக்கு திரும்ப வேண்டும்னு. ஆனா அவன் கிட்ட அப்பா போயிட்டாருன்னு சொல்லப்படாதுன்னுட்டான். தூதுவன் பார்த்தான், பொய்யும் சொல்லப்படாது, அப்பா போயிட்டாருங்கிற உண்மையும் சொல்லப்படாது, என்ன பண்றதுன்னு யோசிச்சார். நேர போனார். அந்த இடத்துக்கு அவர் போய் நிற்கும் போது எங்க போறார், மாமா வீட்டுக்கு போறார். அப்போ பரதன் என்ன கேட்கணும், தசரதர் நலமான்னு கேட்கணும். தசரதர் நலமான்னு கேட்டு இந்த தூதுவன் தசரதர் நலம்னு சொல்லிட்டா பொய் சொன்னதா அர்த்தம். தசரதர் இறந்து விட்டார்னு சொல்லிட்டா வசிஷ்டர் சொன்ன வார்த்தைக்கு நேர்மாறா போயிடும். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து பரதன் என்ன கேட்டிருக்கான், கம்பர் சொல்றார், முடிவுடைய மன்னன் நலமா. யார் இப்ப முடி தரிச்சுன்னு இருக்காளோ அந்த மன்னவன் நலமான்னு கேட்டிருக்கார். இப்ப தூதுவன் கொஞ்சம் யோசிச்சான், முடிவுடைய மன்னவனாக இருந்தவர் யாரு, தசரதர். அவர் உயிர் இறந்து விட்டார். அவருடைய இடமானது ராமருக்கு போக வேண்டும். ராமரும் இதையெல்லாம் மறுத்துவிட்டு கானகம் சென்று விட்டார். தசரதரும் போயாச்சு, வந்த ராஜ்யத்தை வேண்டான்னு ராமரும் விலக்கி சென்றாய்விட்டது. இப்ப இந்த ராஜ்யம் போக வேண்டியது பரதனுக்குத்தான். இவன் கேட்ட கேள்வி என்ன, முடிவுடைய மன்னன் யாரு, பரதன். பரதனே என்ன கேட்டிருக்கான், முடிவுடைய மன்னன் நலமா. தூதுவன் பார்த்தா எதிர்க்க நிக்கிறாரு, நல்லா தானே இருக்கார், முடிவுடைய மன்னன் நலமே அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இப்ப பரதன் வந்திருக்கார். பரதன் வந்த உடனேதான் அம்மா கிட்டேந்து செய்தி எல்லாம் தெரியறது. கொஞ்சம் கோபம் வந்துடுத்து. நேர கௌசல்யாவின் அந்தப்புறத்துக்கு போனார். இப்ப கௌசல்யா சொன்னா, உங்க அம்மா ஆடின நாடகம் தெரியாதவன் மாதிரி நடிக்கிறியே பரதா. கம்பராமாயணத்திலும் உண்டு, வால்மீகி ராமாயணத்திலும் உண்டு. வால்மீகி ராமாயணத்துல பரதன் என்ன சொல்லுவான் தெரியுமோ, நான் ஒருவேளை என் அண்ணாவான ராமர் காட்டுக்கு சென்று தவிக்க வேண்டும், துன்புற வேண்டும் என்று நினைத்திருந்தது சத்தியமானால் எனக்கு 48 விதமான நரகங்கள் வரட்டும்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் அடுக்குவர். நான் ஏறக்குறைய அதெல்லாம் படிச்சு பார்த்தேன். கிட்டத்தட்ட 47 நரகங்களுக்கு நான் போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல பண்ணிருக்கிற பாவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாரு, அவ்வளவு நரகம், கிட்டத்தட்ட அவ்வளவு பாவங்கள் நம்ம பண்ணிருப்போம், அத்தனையும் அடுக்கிறார். அப்ப கௌசல்யா தேவி சொல்றா, அப்பா உன்னை பத்தி தெரியாதவனா நான் இருக்க முடியுமா, அதனால வாழ குழந்தை, சும்மா இதெல்லாம் சும்மா சொன்னேன். பரதன் நினைச்சு பார்த்தார், எல்லாரும் இப்படி ஏதோ ஒரு வார்த்தை சும்மா சொல்றேன்னு சொல்லி என்ன அப்படியே செத்த பாம்பை அடிக்கிறதுன்னு சொல்லுவா பாருங்க. இதுக்கு ஆங்கிலத்துல ஃபிளாகிங் அ டெட் ஹார்ஸ் அப்படின்பா. அந்த மாதிரி என்னை போட்டு இப்படி ரொம்ப வருத்தி எடுக்கிறாளேன்னு வருத்தப்பட்டானாம் பரதன். இன்னைக்கும் ராமாயணத்துல ஓரளவுக்கு படிச்ச வித்வான்களை, படிச்ச ஞானிகளை போய் நீங்க கேட்டேன்னா ரொம்ப பாவமான பாத்திரம் யாருன்னு கேட்டா ராமரும் கிடையாது, சீதையும் கிடையாது. அவ 14 வருஷத்துல 13 வருஷம் ரொம்ப நன்னா காட்டுல இருந்தா. அந்த கடைசி 6 மாசம் தான் ஒரு சீதையும் கஷ்டப்பட்டார், ராமரும் கஷ்டப்பட்டார். ஆனா அந்த 14 வருஷம் ராமரை பிரிஞ்சு, சீதைய பிரிஞ்சு, நாட்டை பிரிஞ்சு, திருத்தந்தையார் தாயாரை பிரிஞ்சு கஷ்டப்பட்ட ஒரு பாத்திரம் உண்டுன்னா அது பரதன். அதனால பரதன் என்கின்றவன் ரொம்ப பிட்டியபிள் கேரக்டர் ராமாயணத்துல. அவன் சொன்ன பிறகு கௌசல்யா அரவணைக்கின்றாள். நேர வசிஷ்டர் கிட்ட போறான் பரதன். அப்ப வசிஷ்டர் கேட்கிற, சரி பரதா, அழுதுண்டே எத்தனை நாள் அஷடு மாதிரி அழுதுண்டே இருக்குது, சரி பட்டாபிஷேகத்துக்கு நாள் பார்த்துள்ளாமா அப்படின்னு கேட்டார். அப்போ பரதன் சொன்னார், ஆச்சாரியன் குருஸ்தானத்துல இருக்கக்கூடிய வசிஷ்டரான நீர் கூட என்ன புரிஞ்சுக்கலையே. எங்க அப்பா புரிஞ்சுக்காம என்னை கத்திட்டு வெச்சிட்டு போயிட்டார், எங்க அம்மா என்ன புரிஞ்சுக்காம வரம் கேட்டுட்டா, நான் என்ன சொல்லுவேனோ மாட்டேனோன்னு தெரிஞ்சுட்டு லக்ஷ்மணன் என்ன சொல்லிட்டான், நேர கௌசல்யா ராமமாதா என்ன சொல்றா, நீங்களுமா சொல்றேன், நான் இப்பவே காட்டுக்கு போகணும், இந்த ராஜ்யத்தை திருப்பி ராமர் கிட்ட கொடுக்கணும்னு சொல்றான். அப்பதான் பரதனுடைய பக்தி உச்சகட்டத்துல இருக்கு. சரி எல்லாரும் கிளம்பி போறா. பரதனோடு சத்ருகுணன், அந்த 3 தாய்மார்களும் கிளம்பி போறா, மக்கள் எல்லாம் கிளம்பி போறா. இப்ப கங்கை கரைக்கு வந்தாச்சு. இப்ப வந்த உடனே கங்கைக்கு அப்புறத்தில் சிங்கிபேரபுரத்தில் இருந்தவனே குஹப்பெருமான். அந்த குஹப்பெருமான் படைய பார்த்து சொல்றான், பாருங்கப்பா யாரு தெரியறதா அது எதிர்க்க வருது, ஆமா சாமி இவர் தான் ராமனோட தம்பி லக்ஷ்மணன் போல இருக்கு, எல்லாரும் ரெடியா இருங்க. இந்த இப்ப கூட ஏதோ நடுவுல ஒரு சம்பவம் நடந்ததே, யாரோ ஒரு விதேசியர் அந்தமான் நிக்கோபார் ஐலேண்டு கீழே ஒரு சின்ன ஒரு ஐலேண்டுக்கு போய் தான் ஏதோ பிரச்சாரம் பண்ணணும்னு நினைச்சார். அங்க இருக்கக்கூடிய காட்டுவாசிகள்லாம் போட்டு அம்பால அவரை தொலைச்சு எடுத்துட்டா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேடுவ ஜாதி அங்க நின்றுட்டு இருக்கு. நேர பார்த்தார், எல்லாரும் நின்று இருக்கா. அப்ப சொல்றான், எலியலாம் இப்படை,
குஹன் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்றான், எதிர்க்க ஒரு படம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் எலிப்படை, எலியலாம் இப்படை அரவம் யான் என, நான் தான் பாம்பு, ஒலிவுலாம் சேனையை உவந்து கூவினான். எப்படி எவ்வளவு எலி கூட்டம் வந்தாலும் ஒரு பாம்பை கண்டால் அஞ்சி நடுங்குமோ, அதுபோல் எத்தனை கூட்டம் பரதன் பின்பு வந்தாலும் இந்த குஹன் என்கின்ற பாம்புக்கு முன்னாடி எதிர்க்க முடியாது. எலியலாம் இப்படை அரவம் யான் என ஒலிவுலாம் சேனையை உவந்து கூவினான். வலிவுலாம் உலகினில் வாழும் உகிர் புலிவுலாம் ஒரு வழி புகுந்து போலவே என்று சொன்னார். இதை சொன்ன பிறகு அந்த படையெல்லாம் கரெக்டா அந்த வாழெல்லாம் தீட்டி அந்த வம்பெல்லாம் தீட்டி அவர் ரெடியா இருக்கு. இந்த பக்கத்துல பரதன் நின்று இருக்க, யாரோ எதிர்க்க ஒரு பெரிய கூட்டம் நிக்கிறாப்புல தெரியுது, ஏன்னா கங்கை புரண்டு ஓடுறது. இந்த பக்கம் பரதன் பக்கத்துல சுமந்திரனை பார்த்தார். ஏன்னா சுமந்திரன் தான் முன்னாடி ராமரையும் லக்ஷ்மணரையும் சீதையும் இந்த கங்கை கரையில விட்டவர். அவருக்கு தெரியும் எதிர்க்க யார் இருக்கான்னு. சுமந்திரனை கூட்டு கேட்கிறார், அப்பா சுமந்திரா, அவன் யார்? முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு தலைவன் மாதிரி ஒருத்தர் இருக்கானே, அவன் யார்? அதுக்கு குஹனை பத்தி வர்ணனை சுமந்திரன் பரதாழ்வானுக்கு சொல்றார். என்ன அழகான ஒரு வர்ணனை பாருங்க. கங்கை இரு கரை உடையான். அப்பா பரதா, இந்த கங்கை ஓடுறது பாரு நதி, 2 கரைக்கும் சொந்தக்காரன் பாவன். கங்கை இரு கரை உடையான்.